ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். நீங்க யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க. தெய்வ பிள்ளைகளே, பயப்படாத, நான் உன்னை பெயர் சொல்ல அழைத்திருக்கிறேன்னு ஆண்டு சொல்லும்போது, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஏன் பயப்படணும்? ஆண்டவர் பாருங்க, நீ என்னுடையவன் எவ்வளோ பொசஸ் பண்ணுறாருங்க. நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு மூத்த சகோதரனாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறார். அவர் நமக்கு தாயை போல் இருக்கிறார். பயப்படாத, நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவரை அழைக்கிறத நான் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரே உங்களை அழைத்து இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? பயப்படாதீங்க. நீங்கள் அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறாரா? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஏன்னா அவர் நமக்கு தேவ பலனா இருக்கிறார், தேவ ஞானமா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அதனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் நம்ம பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் நீங்கள் பரிசுத்தமாக உங்களை காத்து கொண்டு பாருங்க, நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலனா, அவர் உங்களுக்கு ஞானமாக இருப்பார். அது மாத்திரம் இல்லாமல் தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறாரா? வேதத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல் அறிக்கை பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகவே அழைக்கப்பட்ட, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி. தேவ பிள்ளைகளே, அவர்களை அழைத்தது சாதாரணமான அல்ல, நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்க அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அழியாத ஒரு வாழ்வு. ஒருவேளை இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்துட்டு நான் மரித்து போமானா, ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைனா, அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ, ஆண்டவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். நாமும் அவரோடு கூட வாழ்கிற ஒரு உன்னதமான பாக்கியத்தை, நித்திய 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 காலமாய் வாழ்கிற ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே, வைத்திருக்கிறார். அதுக்கு தான் அவன் அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை சாதாரண அழைக்கல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அழைத்திருக்கிறார். அப்போ எவ்வளோ நல்ல ஆண்டவரில் உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையில் அவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர், நீ பயப்படாத. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, அவர் அழைத்த ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்களை கடைசி வரலும் நித்திய ஜீவனில் சேர்க்கிற வரையிலும் உங்களை நடத்துவார். தைரியமாக இருங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் அழைப்பும் உங்கள் கிருபா வரங்களை ஒரு நாளும் மாறாதுன்னு சொன்ன போல எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்கள் தான் தேவ பலனா, தேவ ஞானமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் யார் எனக்கு இருக்காங்க, நான் அநாத போல இருக்கிறேன்னு கலங்கி கொண்டு இருப்பாங்கண்ணா, நீர் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீ என்னுடையவன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். நாங்களாம் உமக்கு சொந்தம்ப்பா. நீ எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பாக போடுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அழைத்தவர் உண்மையிலவர். தைரியமாக போங்க. God bless you.